ஜாதகம் எதற்கு பார்க்கலாம்? ஜாதகம் என்பது ஒருவரின் வாழ்க்கை பாதையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு வழி. இதை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் பயன் இருக்கும். ஜாதகம் என்பது நமக்கு வழிகாட்டியே, அதை பொழுதுபோக்குக்காகவும் தேவையில்லாத செயலுக்காகவும் பார்த்து வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. இப்பொழுது எந்த விஷயத்துக்காக ஜாதகம் பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். நீண்ட முயற்சிக்கு அப்புறம் ஒருவருக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால், ஒருவர் தொழில் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு நீண்ட காலமாக திருமணம் நடக்கவில்லை என்றால், திருமணம் பொருத்தத்திற்காக ஜாதகம் பார்க்கலாம். ஆனால் காதல் திருமணத்திற்கும் மற்றும் ஒரு சில சூழ்நிலை திருமணத்திற்கும் அவசியமில்லை. வெகுளால தேவையற்ற குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டிருந்தாலோ, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருந்தாலோ மருத்துவமனைக்கு போய் பின்பு ஜாதகரிடம் ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். திருமணம் ஆன பிறகு வெகுநாள் முயற்சித்த பிறகும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு திருமணத்திற்கு முன்பே ஒருமுறை ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். தேவையில்லாமல் எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்து கொண்டிருந்தாலும் முக்கிய சடங்களுக்கு முகூர்த்தம் பார்க்கலாம். ஜாதகம் பார்க்க தேவையில்லாத காரணம். சிறு சிறு விஷயங்கள் செய்வதற்கெல்லாம் நேரம் காலம் பார்ப்பது. காதல் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது. நாளை நான் பெரிய ஆளாவனா, நாளை நான் கோடீஸ்வரன் ஆவன்னா, எனக்கு புதையல் கிடைக்குமா, எனக்கு லாட்ரி சீட்டு ஒழுங்குமா, இன்று புது துணி வாங்கலாமா, வேலைக்கு முயற்சி செய்வதற்கு முன்பே எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எனக்கு இவ்வளவு சம்பளத்தில் வேலை கிடைக்குமாம் என்ற விஷயத்திற்கு ஜாதகம் பார்ப்பது தேவையில்லாத விஷயம். உடல்நிலை கோளாறு ஆனதும் மருத்துவமனைக்கு போகாமலே ஜோதிடரை தேடி வருவது ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த விஷயத்திற்கு ஆரம்பத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏற்படும் சின்ன சின்ன வாக்குவாதங்களுக்கு எல்லாம் ஒரு ஜோதிடையை தேடி ஜாதகம் பார்ப்பது தேவையில்லாத விஷயம். ஒரு குழந்தை பிறந்தோனே, இவன் நாளைக்கு கலெக்டர் ஆவாரா, இவர் நாளைக்கு என்ஜினியர் ஆவாரா, இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த உச்ச நிலைக்கு போவாரா என்று பார்ப்பது தேவையில்லாத விஷயம். ஒரு ஜாதகத்தில் இவருக்கு ஆயுள் எத்தனை காலம், இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிருடன் இருப்பேன் என்று கேட்பது, அதற்காக ஜாதகம் பார்ப்பது தேவையில்லாத விஷயம். ஒரு ஜாதகத்தை எடுத்து இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா என்று பார்ப்பது தேவையில்லாத விஷயம். எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா, இல்லை எனக்கு பெண் குழந்தை பிறக்குமா, இல்லை எனக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் என்று ஜாதகம் பார்ப்பது தேவையில்லாத விஷயம். தவிர்க்க முடியாத அவசர காலங்களுக்கு ஜாதகமோ ஜோதிடமோ எதையும் பார்க்கக்கூடாது. அதுவும் தேவையில்லாத விஷயம். ஒருவரை எடை போடுவதற்காகவும் ஒருவர் எப்பேற்பட்டவர் என்று அறிவதற்காகவும் ஜாதகத்தை பார்ப்பது தேவையில்லாத விஷயம். முதலில் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்ட போகுவதே கம்மி பண்ணி கொள்ள வேண்டும். எப்பயாவது தான் ஜாதகத்தை வெளியில் எடுத்து பார்க்க வேண்டும். அடிக்கடி அதை வெளியே நிறுத்தி பார்ப்பது அந்த குடும்பத்திற்கு அவருக்கோ நல்லதல்ல. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டிதான், அது அன்றாட எடுத்து பார்க்கும் ஒரு கருவி அல்ல. ஜாதகம் ஜோதிடத்திற்கு தாண்டியும் பல விஷயங்கள் உண்டு. ஒழுக்கம், அன்பு, நேர்மை, இது போன்ற செயல்களை நீங்கள் செய்து வர உங்கள் கர்மவினை குறையும்.